வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. வேதாத்திரி மகிழ்ச்சி என்னோடு சூக்குமமாக இணைந்து இந்த திருக்குறள் விளக்கத்திற்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பதாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக இறைநிலையும் திருவள்ளும் குருவர்களும் துணை நிற்குமாக வாழ்க வளமுடன். அன்பர்களே, இது திருக்குறளுக்கு உரை, அதாவது விளக்கம் கொடுத்த ஒளி. அதாவது முதலிலே மனிதன் இறைநிலை என்றால் என்ன, இறைவன் யார், கடவுள் யார், அது தெரிந்ததா தெரியாததா, அதை பற்றி மனிதன் பல கோணத்தில் பலவாறு மனதிற்கு அவன் என்ன நினைக்கிறானோ அதுவாகவே அவன் பல வழியிலே இறைவனை பற்றி சிந்திக்கிறான். அவனுடைய சிந்தனை அவன் மனதிற்கு இதுதான் இறைநிலை என்று பட வைக்கிறார்கள். படுகிறது என்று சொல்ல அது சரியில்லை. அதாவது இறைவன் இதுதான், இறைநிலை இதுதான் அப்படின்ற தெளிவு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் இறைவனை பல கோணத்தில் பல வடிவத்தில் பல மாதிரியான முறைகளிலே இறைவனை நினைக்கிறார்கள், தொழுகிறார்கள். அதற்கு தேவையான பல வகையான செலவுகளையும் சில சச்சரவுகளையும் சில பிரச்சனைகளையும் மேற்கொண்டு இறைநிலையை புரியாமல் பலவாறாக உணர்கிறார்கள். அந்த நிலை மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் இன்றைக்கி உங்களோட சில விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். அதில் முக்கியமானதாக நமக்கு எல்லா வகையான ஞானிகளும் இறைநிலையை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாம் உணர்ந்த ஞானி, எக்காலத்துக்கு முரண்படாத ஒரு சொல்லாளி அப்படின்னா திருவள்ளுவர் தான் சொல்லலாம். அந்த திருவள்ளுவர் இறைநிலையை பற்றி, இறைவனை பற்றி என்ன சொல்கிறார்? முதல்ல கடவுள் வாழ்த்துன்னு சொல்லி இறைநிலையை தான் தொடக்கத்தில் நமக்கு 10 குறளாக கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் நமக்கு பார்த்தோம்னா அந்த திருக்குறளை நம்ம ஆராய்ச்சி பண்ண ஃபஸ்ட்டு இறைநிலையை பற்றி உணர்றதுக்கு தேவையான எல்லா வகையான அடிப்படை காரணங்களும் நமக்கு புரிஞ்சிடும். அந்த இறைநிலையை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா அப்போ இறைநிலையை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, அவர் இறைநிலை பற்றி தெரியலைன்னா இந்த மாதிரி விஷயத்த வெளிப்படுத்த முடியாது. ஒரு ஒரு விஷயத்தை, ஒரு அதிகாரத்தை எடுத்தாருன்னா அந்த அதிகாரம் உண்மையான கருத்தோட்டத்துக்கு உள்ளடங்கிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா அவர் இறைநிலை தெளிவு இல்லாத இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறதுக்கு எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அதாவது எந்த வகையிலும் முடியாது. அப்போ இறைநிலை அத்துப்படியாக தெரிந்துள்ள ஒரு மாமனிதர் அப்படின்ற முறையில் திருவள்ளுவரை நம்ம எடுத்துக்கணும். அப்போ திருவள்ளுவர் என்ன சொன்னார், நமக்கு இறைநிலையை பற்றி என்ன சொல்கிறார், இறைநிலை எது, எப்பேற்பட்டது இறைநிலை, அந்த இறைநிலையை அடையணும், இல்லை இறைநிலையை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு இந்த 10 குறளில் முதலாவதாக 10 குறளில் தெளிவுபடுத்திருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த திருக்குறளை நம்ம படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முறையாக தெரிஞ்சுக்கணும். திருக்குறள் எந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா 330 அதிகாரம்னு பார்த்திங்கன்னா அடியில் இருக்கும் ஒரு குறள் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் அடியில் பார்த்திங்கன்னா இப்போ இறை வழிபாட்டில் கடவுள் வாழ்த்தில் லாஸ்ட்டில் இருக்கிற குறள் நமக்கு தெளிவாக நல்லா தெரியும். என்னது, பிறவி பெருங்கடல் நீந்தால் இறைவனடி சேராதா, பிறவி பெருங்கடல் நீந்துவர். எந்த பிறவி? மனிதனான நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அப்படின்றத பெருங்கடலாக அவர் நம்மளுக்கு உதாரணத்துக்குன்னு, இந்த பெருங்கடல் நீந்தணும், இறப்பு வரை நீந்தணும் அப்படின்னா இறைநிலையை நீ புரிஞ்சிக்கணும். இறைநிலையை புரிஞ்சிக்கினா தான் அந்த இறைநிலையோடு நீ போய் சேர முடியும். அப்போ இறைநிலையை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் புரிஞ்சிக்கணும், இறைநிலைன்னா என்ன அப்படின்றது தான் அந்த 9 குறளில் மேலேருந்து
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சி உள்ளதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த 9 குறளில் இப்படி இருந்தால் தான் இறைவனடி சேர முடியும் அப்படின்ற கருத்தோட்டத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ அடியில் இருக்கிற குறள் வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னும் போது எப்படி இருந்தால் அந்த இறைவனடி சேரலாம், எது இறைநிலை அப்படின்றத நம்ம 9 குறளில் தெளிவுபடுத்திக்கிறார். அப்போ 9 குறளும் நாம் சரியான விளக்கத்துக்கு கொண்டு வந்தோம்னா அப்போ இறைவனடி எப்படி சேரணும் சேராத போகுமா அப்படின்றது தெளிவுபடுத்த நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். அது அத்துப்படியாக இறைநிலை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். இறைநிலை அடையிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றதும் அந்த 9 குறள் நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் சொன்ன இறைநிலை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா அது உண்மையா பொய்யா, அதுபடி நடக்கலாமா நடக்கக்கூடாதா, சரி இவர் சொல்கிறது இறைநிலை சரியா, இப்போ இருக்கிற இறைநிலையை பற்றி உணர்வுகள்லாம் சரியா, அப்போ எது சரியான இறைநிலை அப்படின்றது நமக்கு தெளிவுபட தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெளிவுபடுத்துற நோக்கத்தில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த திருக்குறளுடைய விளக்கத்தை ஒவ்வொரு குறளுடைய விளக்கமும் சொல்ல இருக்கிறேன். அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தணும் அப்படின்னா இறைநிலையை நீ சரியாக புரிஞ்சிக்கணும். அப்போ இறைநிலைன்னா என்ன, இறைநிலைன்னா நம்ம இப்போ இருக்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ வடிவத்தில் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கினா ஆயிரக்கணக்கான வடிவமைப்புகள். அப்போ இஸ்லாம்னா அவங்களுடைய கருத்துக்கள் ஒரு மாதிரியான கருத்துக்கள். அதாவது இயேசு அதாவது கிறிஸ்டின்னா அவங்க ஒரு மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. எல்லா கருத்துக்களும் சரியா சரியில்லையா அப்படின்ற கருத்தோட்டத்தை நம்ம ஒரு பக்கம் நிறுத்திடுவோம். அவங்கள யாருக்கும் சரியில்லை சரி அப்படின்லாம் சொல்ல நம்ம வரல. ஏன்னா இந்த திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு இந்த திருவள்ளுவர் சொல்கிறது சரியா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிக்கு வந்தோம்னாவே எல்லாரும் சொல்கிறதும் சரியா சரியில்லையா அப்படின்றது நல்லா தெளிவுபட நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். அப்படி இருக்க அந்த அந்த மாதிரியான நிலையில் நாம் இன்னைக்கு திருக்குறளை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இவர் சொன்னது சரியா, எந்த நிலையை நமக்கு இறைநிலையை காட்டுறாரு, எந்த உருவத்தை காட்டுறாரு, எந்த மதத்துக்கு நம்மளை சேர சொல்கிறாரு, அப்போ இது மதத்தோட ஒத்து வந்ததா இல்லை மதத்து ஒத்து வராததா, இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் இது பொருந்துமா மற்றவங்களுக்கு இது பொருந்தாதா அப்படின்ற கண்ணோட்டத்தில் நாம் இன்றைக்கி இந்த திருக்குறளை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நண்பர்களே, இந்த திருக்குறளை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல திருக்குறளை இதுவரையும் எத்தனையோ நூலாசிரியர்கள் எத்தனையோ பேராசிரியர்கள் எத்தனையோ வகையில் சரியான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மெய்ஞானிகள் இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்கன்னா இதுவரையும் யாரும் சரியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒழுங்கான முறையில் இதை நம்ம தெளிவுபடுத்தினாங்களா இல்லையா அப்படின்றது ஒன்றும் தெரியல. இப்போ அந்த கண்ணோட்டத்தில் நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். இது சரியா சரியில்லையா உங்களுடைய தீர்மானம் தான். இது சரின்னா ஏற்றுக்கோங்க, சரியில்லைன்னா விட்டுருங்க, அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த இறைநிலை ஊட்டிய ஒரு அறிவு நிலையால் நான் உங்களுக்கு இந்த திருக்குறளை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நண்பர்களே, அப்போ திருக்குறளுக்கு நாம் போவோமா? அப்போ நான் சொன்ன மாதிரி திருக்குறள் அடியில் இருக்கிற அந்த 10வது குறள் என்ன? பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு பிறவி பெருங்கடல் நீந்த முடியும். அப்போ அந்த பிறவி பெருங்கடல் நீந்தனா இறைநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு ஒத்த மாதிரி வாழ்க்கை நடைமுறைகளை செஞ்சு அதுக்கு ஒத்த மாதிரி எல்லா முறையிலையும் நாம் நடந்துக்கின்னு அப்போ காலத்தால் நம்மளுடைய சார்ந்தவங்களையும் அந்த வழியில் போக வச்சு நாம் அவங்களோட ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை பாரு, அதுதான் பிறவி பெருங்கடல்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அதாவது பிறவி என்ற பெருங்கடல்ன்றது நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு பெருங்கடலாக உதாரணம் காட்டி அந்த பெருங்கடல்லே முறையாக கப்பல் ஓட்ட முறையான வாழ்வியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு பெருநோக்கத்தோடு நமக்கு இந்த 9 குறள்லையும் இப்படி இருந்தால் தான்ப்பா நீ பிறவி பெருங்கடல் நீந்த முடியும், இல்லைன்னா இந்த பிறவி பெருங்கடல் உன்னால் நீந்த முடியாது, பாதியிலேயே போயிடுவ. அதனால் பிறவி பெருங்கடலை முறையாக நீந்தணும்னா இந்த நான் சொல்கிற 9 குறள்லையும் 9 முறைகளை நான் சொல்லியிருக்கிறேன், 9 தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அந்த 9ஐயும் நடைமுறை வாழ்க்கையில் சாதாரண விஷயமாக போயிடும். கஷ்டம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. பிறவி பெருங்கடல் நீந்தறதுக்கு சரியான வழியை நான் காட்டியிருக்கிறேன். இந்த வழியில் நீ போனேன்னா பிறவி பெருங்கடலை ஈஸியாக நீந்தலாம்
அப்படின்னு ஒரு பெருநோக்கத்தோடு எல்லா மனித குலமும் வாழணும் அப்படின்ற ஒரு பெருநோக்கத்தோடு இந்த 9 குறளை சொல்லியிருக்கிறாரு. அந்த 9 குறளை இன்றைக்கி நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாமா?